அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருக்கிறார். அவரது இன்னொரு ஆட்சி வீடுதான் செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஏனென்றால் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் மிக முக்கியமான இடங்களாக கருதக்கூடிய 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் செவ்வாய். தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, சனி மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க. செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கும் போது, சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக 100% நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று 4ஆம் பாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் 75% நன்மை நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 25% மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாருங்க. குரு பகவான் முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் 100% பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும்போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை, காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும். இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம்
பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் குடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனவரவு அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மகராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை வலுவாக செவ்வாய் பார்க்கிறாருங்க. எனவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வரும். நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக நல்ல பல முன்னேற்றம் போன்றவை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மாற்றிக்கொள்ள முடியும். புதிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த இனிமையான சூழல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிறைவாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இடைத்தரகர்களின்றி நல்ல வேலை, மனதிற்கு பிடித்த வருமானம் போன்றவை சாதகமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நினைத்ததை நினைத்தபடியே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. தவறவிட்டு ஏமாந்த பல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலீட சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சப்தம பார்வை சுகஸ்தானத்தின் மீது பதியக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் கைகூடும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு மனநிறைவு அளிக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தங்கு தடையின்றி நிறைவாக கிடைக்கப் போகிறது. பெரும்பான்மையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் முற்றிலுமாக விலகும். எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நுணுக்கமாக செயல்படக்கூடிய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு மனதிற்கு பிடித்த பல நல்ல நிகழ்வுகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். இது மட்டுமல்லாது செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவை சாதகமாக
தருணமாக அமையும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. விளையாட்டுத் துறையில் எதிர்பாராத சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மருத்துவத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது கனவு நினைவாகும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. ரியல் எஸ்டேட் துறையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் அபரிவிதமான லாபமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். நீச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கைகூடும். காவல்துறையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளை நுட்பமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது திறமை பளிச்சென்று வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை அபரிவிதமாக சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. எனவே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் கும்பராசிக்காரர்கள் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எண்ணி 3 நாளில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் கைகூடும்.